ஹலோ டியூட், இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்து நாகர்கோவில், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழனி வசந்த பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் இருக்குது, பிவிபி தேட்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக திறந்துருக்காங்க. அது வந்து எந்த குரூப் திறந்துருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலி பிஎஸ்எஸ் குரூப் தான் வந்து இதை வந்து பழைய தேட்டரை வாங்கிட்டு லீஸுக்கு எடுத்து திறந்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் வந்து அவங்க வேலைக்கு போடலை, ஓகே. லோக்கலில் இருக்கிறவங்க வேலைக்கு போடாமல் திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கிறவங்க அவங்களுடைய மக்களே இங்கே வேலைக்கு போடுறாங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிற அந்த பேக்கேஜை கீப் பண்ணுற இடம், அதே மாதிரி டிக்கெட் கவுண்டரு, அது மாதிரி தேட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கிறாங்களா தம் அடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுறதுக்கு பவுன்சர்ஸ் எல்லாமே வந்து திருநெல்வேலி தூத்துக்குடிக்காரங்க போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்கள், நாகர்கோவில் மக்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலையாள கலாச்சாரம், கேரளாலேருந்து பிரிஞ்சவங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கலாச்சாரம் வந்து ஒட்டாது, ஓகேவா. ஈவன் கருணாநிதியே சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டின் எல்லை நெல்லை குமரி எனது தொல்லைன்னு சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா. இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒட்டலை. திருநெல்வேலி தூத்துக்குடியே நான் தப்பாக சொல்லலை, பாசம் வச்சா உயிரை கொடுப்பாங்க, வேஷம் போட்டு அடிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டு ஃபுல்லாகவே, புரியுதுங்களா. கம்யூனிஸ்ட்டு, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அந்த குரூப்புங்க, சரியா. டிஎம்கே ஏடிஎம்கே குரூப்பு கம்மி தான் இங்கே, சரியா. ஸோ இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. வாழை பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்பையில் போயிட்டு அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு தொழில் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு வாழை பேச்சை வந்து நீங்கள் கற்றுட்டு வந்துட்டு அதை வந்து நாகர்கோவிலில் செயல்படுத்துகிற பிரச்சனை இல்லை, அது உங்கள் ஊரில் செயல்படுத்துங்க. இங்கே வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி கஸ்டமரை பொலைட்டாக பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொலைட்டாக அப்ரோச் பண்ணுங்கள், சரியா. இல்லைனா அவங்க வந்து தேட்டரில் நடக்கும், ஆனால் டெய்லி ஒரு வெட்டுக்குத்து நடக்கும். தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் கேஸ் ஆகும், போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வேலையாகும். இதை வந்து கட்சிக்காரங்களோ, வடசேரி போலீஸ் ஸ்டேஷனோ, நியர்பையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், வடசேரி போலீஸ் ஸ்டேஷன், ஸோ இவங்களோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த வீடியோவை நான் ஹேஷ்டேக் பண்ணி விட்றேன், பிஜேபி வெர்சஸ் பிவிபி சொல்லிவிட்டு ஹேஷ்டேக் பண்ணி விட்றேன். அதே மாதிரி வடசேரி போலீஸ் ஸ்டேஷனு, அதே மாதிரி மாவட்ட எஸ்பி, ஓகேங்களா. மாவட்ட எஸ்பி வந்து இதை வந்து அதோடைய நிர்வாகத்தை வந்து கூப்பிட்டு வந்து ஜஸ்ட் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும், இது வந்து கல்ச்சர் டிஃப்ரென்ஸில் நீங்கள் தேட்டரை வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி ட்ரெயின் பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் கொந்தளிப்பாங்க, அப்புறம் நீங்கள் தான் கொந்தளிப்பீங்க, வெட்டுக்குத்தாவும். பொதுமக்களுக்கு ஒரு நல்ல தொழில், பாதி பேர் புருஷன் பொண்டாட்டியை வெளியோட வெளியே கூட்டு வர மாட்டானுங்க இங்கே இருக்கிறவனுங்க, கஞ்ச பசங்க. அப்போ வந்து அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி தேட்டருக்கு கூட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெட்டு குத்து கொலை இருந்துச்சுன்னா நீங்கள் 25 கோடி ரூபா போட்டு தேட்டர் வச்சுருக்கீங்க, தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நடக்காது, அதுக்கப்புறம் தேட்டர் தான் மூடிட்டு போகணும். ஸோ இது வந்து 2 பார்ட்டிக்கு எதிராக ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக நான் பேசுகிறேன், சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் தயவுசெய்து, அந்த கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு வந்து பார்த்திங்கன்னா விபரீதம் ஆயிடாத அளவுக்கு வந்து உடனே நடவடிக்கை எடுங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவசரம் கிடையாது, அவசியம், சரிங்களா. இப்படிக்கு சமூக தொண்டன் தம்பிராஜ்.